அண்மைச் செய்தி. கூலி திரைப்பட ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வந்த நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்களை பார்த்து கையசைத்திருக்கிறார். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நேரு உள்விளையாட்டு அரங்குக்கு நடிகர் ரஜினிகாந்த் வருகை தந்திருக்கிறார். கூலி திரைப்பட ஆடியோ லான்ச் விழாவிற்கு இயக்குநர் லோகேஷ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் நடைபெற இருக்கும் நிலையில் அதற்கு வருகை தந்துள்ள நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்களை பார்த்து கையசைத்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முத்துக்குமார், இது பற்றிய விரிவான விவரம் என்ன பதிவு பண்ண? வணக்கம். நடிக்கும் கூலி படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா என்பது நேரு உள்விளையாட்டு அரங்கில் இன்னும் சட்ட நேரத்தில் துவங்க இருக்கக்கூடிய நிலையில நடிகர் ரஜினிகாந்த் திரைப்படத்தினுடைய நடிகர் ரஜினிகாந்த் தற்பொழுது இந்த அரங்கிற்கு வந்துள்ளார். அப்பொழுது இந்த நேரு உள்விளையாட்டு அரங்கத்தினுடைய வெளியே வரும் பொழுது காரிலிருந்து வெளியே வந்து அங்கு கூடியிருந்த அவருடைய ரசிகர்களுக்கு கையசைத்தது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய மகிழ்ச்சியாத்தது. அதே போல ரசிகர்களும் ரஜினியை நோக்கி கையசைத்து வெற்றி பெறும் அந்த படம் வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார்கள். அதாவது நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகியிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். இந்த படத்தில் அமீர் கான், சத்யராஜ், நாகார்ஜுனா, சௌபின் சாகிர், சுட்டிகாசன், பகத் பாசில், ரெபா, மோனிகா ஜான் மற்றும் உபேதா ஆகியோர் நடித்துள்ளனர். இப்படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில நிறைவேறக்கூடிய சூழலில் இந்த திரைப்படம் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. கூலி படத்துல இடம்பெற்றுள்ள சிக்கிடு, அதே போல மோனிகா மற்றும் பவர் ஹவுஸ் பாடல்கள் வெளியாகி மக்களால் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே போல படத்தினுடைய அந்த ரிலீஸ் வருவதற்கான அந்த பணிகளும் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா என்பது இன்று நடைபெறுகிறது. சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெறக்கூடிய இந்த ஆடியோ லான்ச்ல தற்பொழுது ரஜினி உட்பட இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர், முன்னாள் நடிகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து ரசிகர்கள் கூடியிருப்பதன் காரணமாக நேரு உள்விளையாட்டு அரங்கு முன்பு வெறும் ரசிகர்களுடைய பட்டாளமாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நடிகர் ரஜினிகாந்த் வரும்பொழுது அந்த வெளியிலிருந்த தன்னுடைய ரசிகர்களை நோக்கி கையசைத்தது அந்த ரசிகர்களிடையே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படத்திற்கு வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களையும் ரசிகர்கள் தெரிவித்தார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.